ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சீரிஸோட 18th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, டைம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு படியிலேருந்து வர வழிக்கு இருப்பான். கண்ணை திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருப்பான். நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பான். தலை வேறு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் இவனுக்கே ஞாபகம் வரும், ஆமாம்ல நம்ம படியில் வழுக்கணுமே, டைம் ட்ராவல் பண்ணிட்டுமா பண்ணலையான்னு தெரியலையே அப்படின்ட்டு வர உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு டாக்டரும் வந்துட்டு, இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு உடம்பு அப்படின்ட்டு வர கேட்பாரு. ஆமாம், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வர யோகம் கேட்பானா, நீங்கள் தான் ஒரு பில்டிங் முன்னாடி மயக்கடிச்சு விழுந்துருந்தீங்க, எல்லோரும் உங்களை தூக்கிட்டு வந்தாங்க, இப்போ எப்படி இருக்கும் உங்கள் உடம்பு அப்படின்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே அந்த நர்ஸும், நீங்கள் நைட்டெல்லாம் ஊன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. என்னது ஊன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேறு பயங்கர ஷாக்காக இருக்கும். நம்ம டைம் ட்ராவல் பண்ணுமா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனும் தலையில் இருக்க கட்டு பார்த்துட்டு, ஆமாம் இது என்னது அப்படின்ட்டு வர கேட்பான். உங்களுக்கு பெருசாக எதுவும் அடிலாம் பண்ணல, ஒரு மைனர் இன்ஜுரி தான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவார். உடனே அந்த நர்ஸும், நான் உங்களோட பெரிய ஃபேன், நீங்கள் ஏன் இப்போல்லாம் ஆல்பமே பண்ணுறது இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. உடனே அந்த டாக்டர்மா, இருமா நான் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு உங்களோட பெரிய ஃபேன், கொஞ்சம் அவளுக்காக எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்ட்டு வர கேட்பான். உடனே எனக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவனும் பாத்ரூமில் ஓடி வந்துட்டு, ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே கனவாக இருக்குமோ, நம்ம டைம் ட்ராவலே பண்ணல போல அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் கையில் ஒட்டின ஸ்டிக்கர் வேறு இருக்கும். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம், இந்த ஸ்டிக்கரை ஊதுனா ஓட்டினா அப்போ நம்ம கண்டிப்பாக டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அப்போ இது எதுவுமே கனவு கிடையாது, நிஜம்தான். இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோமா வரலையானே தெரியலையே அப்படின்னு வேறு கன்ஃபியூஷனில் வேறு நின்றுக்கிட்டு இருப்பான். ஆல்ரெடி இவனே பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பான். ஆனால் எதிர வர ஒரு டாக்டர் வந்துட்டு, ஆமாம் நேற்று தானே நீங்கள் வந்தீங்க, இப்போ எதுக்கு திருப்பி வந்திருக்கீங்க, ஓஹோ ரிசல்ட் வாங்க வந்தீங்களா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. உடனே இவனுக்கு செம்ம ஷாக்காக, என்னது நேற்று நான் இங்கே வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நேற்று வந்து செக்கப்லாம் பண்ணிங்களா, இன்றைக்கி ரிசல்ட் வாங்க வரேன்னு சொன்னீங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்ட்டு வர சொல்வார். அப்போ நம்ம உண்மையாகவே டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், இங்கே இன்னொரு ஒரு யோகம் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருப்பான். ஆமாம் இது எந்த நாள் அப்படின்ட்டு வர கேட்பானா. உடனே டாக்டர், என்னாச்சு உங்களுக்கு, நல்லா தானே இருக்கீங்க, இன்றைக்கி ஜூன் 17 அப்படின்ட்டு வர சொல்லுவார். எதுவும் ஜூன் 17 என்ன வருஷம் அப்படின்ட்டு வர கேட்பானா. உங்களுக்கு என்ன தான் ஆச்சு, இது 1994 அப்படின்ட்டு வர சொல்லுவார் டாக்டர். 94 அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்துட்டு, ஐயோ இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு வாட்ச் வேறு எடுத்து கட்டுவான். வாட்ச் ஒரு நாள் ஸ்டக் ஆகிருக்கும்ல, ஆனால் இப்போ பார்த்தா கரெக்டாக வேறு ஓட ஆரம்பிச்சிடும். என்னது இது இப்போ மட்டும் கரெக்டாக ஓடுது அப்படின்ட்டு வர பார்த்துட்டு இருப்பானா. பின்னாடி அந்த நர்ஸும் வந்துட்டு, உங்களுக்கு இன்னும் செக்கப்லாம் முடியவே இல்லை, நீங்கள் இன்னும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வாங்க்கு வேறு கால் பண்ணிவிடுவான். வாங்க நீ எங்கே இருக்க, நான் தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே வாங்க செம்ம டென்ஷனில் இருப்பார்ல இவன் பண்ண துரோகத்தில், எதுக்கடா இப்போ எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிருவார். உனக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, அதேமாதிரி எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பார். நீ நம்ம ஆல்ரெடி பேசிலாம் சால்வ் ஆகிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் நடந்ததை வேற யோகம் சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் எப்போ உங்ககிட்ட பேசினேன் அப்படின்ட்டு வேற வாங்க கேட்பான். அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன், இப்போ நான் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு வர கேட்பான். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு வர சொல்லுவான். டே ப்ளீஸ்ரா, நம்ம எப்போவுமே மீட் பண்ணுற காஃபி ஷாப்பில் நான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீ என் மேலே செம்ம கோவத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு உன்னை விட்டால் வேறு ஆளே இல்லைடா அப்படின்ட்டு வர கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா, சும்மா எப்போ பார்த்தாலும் சரக்கு அடிச்சுட்டு போதையில் வளரிகிட்டே இருக்க, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் ஆட முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்திட்டு ஃபோனை வேறு கட் பண்ணி விட்டுருவாரு. வாங்க பார்க்கறதுக்கு பார்க்க வேறு வந்து உட்காந்துட்டு இருப்பான். ஆமாம் நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, யோகிட்டியா பேசிகிட்டு இருந்த அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ எதுக்கு வந்த அதை சொல்லு அப்படின்ட்டு வேற வாங்க கேட்பாரு. இல்லை இப்போ யோன் நம்மளை விட்டு போயிட்டான்ல, ஸோ இப்போ பேண்டில் நான் மட்டும் தான் இருக்கேன், பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பமை க்ரியேட் பண்ணலாமா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவருக்கு வேற யோகம் சொன்னது மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். என்னாச்சு உனக்கு, நான் பேசுகிறத கவனிக்கிறே இல்லையா, அவன் இருக்கும்போது தான் என்ன மதிக்கல, இப்போ ஏன் என்ன மதிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். உடனே வாங்க, சேச்சா நான் வேறு ஏதோ ஒரு தாட்டில் இருக்கேன், நீ ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டோட ஸ்டார் சிங்கர் நீ, இப்போ யோ கூட கிடையாது, நீ மட்டும் தானே எங்களுக்கு இருக்க, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஐஸ் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேறு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பானா. சரி ஓகே நம்ம எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அப்புறமா பேசிக்கலாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போகிறேன், நம்ம அப்புறமா பேசலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். உடனே பார்க்கும், இவன் எங்கே போகிறான்னு தெரியலையே, எனக்கு கன்ஃபார்மாக ஆனால் ஒன்று தெரியும், இவன் இவன்கிட்ட தான் ஏதோ பேசிகிட்டு இருந்தான், 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நம்மளும் பேசாமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு வேறு ஃபாலோ பண்ணிகிட்டே வேறு போயிடுவான். அங்கே யோ வேறு உட்காந்துட்டு இருப்பானா. உடனே வாங்க அதை பார்த்துட்டு பயங்கரமாக வேறு டென்ஷன் ஆகிடுவார். ஆமாம் இப்போ எதுக்கு என்ன இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருப்பாராம். என்னடா ட்ரெஸ் இது, எங்கே போய் தொலைஞ்சேன், உன் ஹேர்ஸ்டைலும் உன் ட்ரெஸ்ஸும் அவ்வளோ கேவலமாக அவுடேட்டடாக இருக்க அப்படின்னு வேறு கலாச்சிக்கிட்டு இருப்பார். உடனே யோக்கு வேறு பயங்கரமாக சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஆமாம் நான் என்ன பேசிக்கிட்டு நீ ஏன் இவ்வளோ கேவலமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்னும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவார். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்சனை தேடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அவனை கண்டுபிடிச்சி தரேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஆமாம் அப்படி யாரா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேறு வாங்குவோம் கேட்பாரு. உடனே யோவோ, நான் என்ன தான் தேடிகிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம்
கண்டுபிடிச்சி தரியா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். வாங்க வேற பயங்கர டென்ஷன் ஆகிடும். எதுவும் உன்னை நான் கண்டுபிடிச்சி தரணுமா? நீ என்ன பைத்தியமா? இல்லை குடிச்சிருக்கியா? போதையில் இருக்கியா? நீ என்ன பேசுகிறன்னு உனக்கு தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. நீ தான் என் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கிய, நான் தான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்ட்டு வேற சொல்வார். டேய் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா, என்ன மாதிரியே ஒருத்தன் இங்கே இருக்கான், ஆனால் அவன் நான் கிடையாது, புரியுதா இப்போனா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவர் எதுவுமே புரியாமல் தலையை சொஞ்சிட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாரா. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பாரு, இங்கே வந்து இன்னொரு ஒரு இருக்கான், ஆனால் அது நான் கிடையாது. ஸோ அவனை தான் நீ எனக்கு கண்டுபிடிச்சி தரணும். இது நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இதுதான் உண்மை. ஸோ ப்ளீஸ் உன் சோர்ஸ் மூலமாக எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்ட்டு வேற சொல்லுவோம். அந்த பக்கம் பார்க் வேறு இவங்க 2 பேரும் அப்படின்னு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஒன்றுமே கேட்க மாட்டுதே அப்படின்ட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். வாங்க வேற அவரோட சோர்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி வேற கேட்பாரான். பயங்கர ஷாக்காக வேற ஆகிடுவார். நீ சொல்கிறது நான் இப்போ தான்டா நம்புகிறேன். ஏன்னா இப்போ என் சோர்ஸ் கிட்டலாம் நான் கேட்டேன். அந்த இன்னொரு வந்து இப்போ தான் ஸ்டுடியோவில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வேற எங்கேயோ கிளம்புனானா அப்படின்ட்டு வேற சொல்வார். எங்கே போனானா அப்படின்ட்டு வேற இவன் கேட்பானா. பேஜுக்கு போயிருக்கானா அப்படின்ட்டு வேற சொல்வார். ஆமாம் பேஜில் என்ன இருக்குது, அவன் ஏன் அங்கே போனான் அப்படின்ட்டு வேற இவன் கேட்பான். அவன் அங்கே ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கானா அப்படின்ட்டு வேற சொல்வார். சரி உன் கார் கீ கூட, எனக்கு உன் கார் வேணும் அப்படின்ட்டு வேற இவன் கேட்பான். என்னது என் கார் வேணுமா? என் நிலமையை பார்த்தியா? உன் மேலே நான் கோவமாக தான் இருக்கணும், உனக்கு தூக்கி போட்டு மிதிக்கணும். ஆனால் எனக்கே தெரியல நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேற வாங்க புலம்பிட்டு பாரு. என்ன நீ என் ஃப்ரெண்டுடா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவன் அப்படியே ஏஞ்சி ஓடிடுவான். நான் உன் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாரு. பின்னாடியே வேற பார்க்கவும் ஓடிடுவான். வாங்க சொன்ன இடத்துல போயிட்டு பார்ப்பானா, அங்கே இருக்க எம்ப்ளாயி சார் என்ன திருப்பி உள்ளே வந்திருக்கீங்க, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். எதுவும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களாவா? நான் எப்போ வெளில போனேன் அப்படின்ட்டு வேற இவன் கேட்பானா. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளில போனீங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் நான் எதுக்கு இங்கே வந்தேன், நான் இங்கே வந்து என்ன பண்ணேன் அப்படின்ட்டு வேற கேட்பான். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட அஸ்தியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போவானா. அதில் ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே பக்கத்தில் ஏதாவது லேக் இருக்கா அப்படின்ட்டு வேற இவன் கேட்பான். இங்கே ஒரே ஒரு லேக் இருக்குது சார், லேக் சர்ஜியன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னது லேக் சர்ஜன், அங்கே தானே நான் காணாமல் போனேன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். இங்கே கட் பண்ணால் 94 சேர்ந்த யோவா தான் கட்டுவாங்க. அவனும் அவன் பேரண்ட்ஸோட அஸ்தியெல்லாம் எடுத்து லேக்கில் வேற கரைச்சிக்கிட்டு இருப்பான். நீங்கள் எப்போவுமே சொல்வீங்களா நான் அவன் கூடியே இருக்கணும்னு சொல்லிட்டு, அன்றைக்குமா அதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்டயே தான் வந்து சேர போகிறேன் அப்படின்ட்டு வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு வேறு நோய் பயங்கரமாக முத்திருமா, இவனால் நார்மலாகவே இருக்க முடியாது, மழை வேறு பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிடும். சரின்னு சொல்லிட்டு இவனை வேறு காருக்குள்ளே வேறு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். மாத்திரை கூட எங்கே வச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து ரேடியோவில் வேறு போன வருஷம் என்ன புயல் வந்ததோ அதுவே வந்திருக்குன்னு வேறு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து இந்த 93 சேர்ந்த யோவன் வேறு வந்துடுவான். நான் நினச்ச மாதிரி நீ இங்கே இருக்க, அப்போது நான் நினச்சதெல்லாம் கரெக்டு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு தம்ஸ் அப் அப்படின்லாம் வேறு கத்திக்கிட்டு இருப்பான். இவனை பார்த்த உடனே 94 சேர்ந்த யோவன் வேறு டே யாரா நீ என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். டேடி ரொம்பலாம் ஷாக் ஆகாத, அதுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, நான் 93லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அது 93 அப்படின்ட்டு வேறு ஷாக் ஆகுவான். ஆமாண்டா இதெல்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் வந்து 93லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கு போயிட்டு இப்போ ஃப்யூச்சர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். டேய் நீ என்னடா வளரிட்டு இருக்க அப்படின்ட்டு வேறு இவனும் ஷாக் ஆகிட்டு இருப்பான். நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. டே இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நீ இதே இடத்துல இதே நேரத்தில் தான் இப்போ நீ டிஸப்பியர் ஆகுற, அதை தடுக்க தான்டா நானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். டே எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியல, நீ நான் தானே அப்படின்ட்டு வேறு கேட்பான். டே அதை தாண்டா நான் ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நம்புறதுக்கு உனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இதெல்லாம் எனக்கே வந்து உன் பேங்க் லாக்கரில் இருக்க அந்த நோட்டை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே 94 இருக்க அந்த யோன் வேறு என்னது பேங்க் லாக்கர், அது ஒரு ஐடியாவாக தான் என் மைண்டில் இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். டேய் நீ வேறு ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கான்னு சொல்கிற, ஃப்யூச்சரில் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு வேறு 94 யோன் வேறு கேட்பான். ஃப்யூச்சர்லையா எல்லாருமே சூப்பராக தான் இருக்காங்க, ஹாங்கு வாங்கு அப்புறம் சூன் எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, ஃப்யூச்சரில் பார்க்கு தான் பெரிய பிக் ஷாட்டாகவே ஆகுறான் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து 94 பார்க்கும் வேறு அங்கே வந்துடுவான். ஆமாம் காரில் யார் இன்னொரு ஒருத்தன் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்ட்டு வேறு எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே உனக்கு ஒன்று தெரியுமா, 20 வருஷம் கழிச்சு உன்னோட சாங்ஸை வந்து உன்னோட ஃபேன்ஸ் அவ்வளோ கொண்டாடுறாங்க, 20 வருஷம் கழிச்சு உன்னை யாரும் மறக்கல அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அப்போ வாட்ச் பார்ப்பானா, டே டைம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ரொம்ப டைம்லாம் கிடையாது, நம்ம இம்மீடியட்டாக இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் இரு, எல்லாரை பற்றியும் சொன்னேன், லீயை பற்றி எதுவுமே சொல்ல, அவனை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு வேறு கேட்பான். லீயா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன்டா, அதை விட ரொம்ப ரொம்ப நல்லவன், அவனுக்கும் உன்ன மாதிரி சிங்கிங் டான்ஸிங் டேலண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனோட ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு வேறு கேட்பானா. ஸ்டடீஸா, அவன் கொரியாலேயே இருக்கிறதுலே பெரிய யூனிவர்சிட்டியில் தான் படித்தானே அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்கும் போது இந்த யோக்கு வேறு பயங்கர எமோஷ்னலாக போயிடும். அப்போன்னு பார்த்து திடீர்னு மின்னல் இடிலாம் வேறு இடிக்க ஆரம்பிக்குமா. உடனே 2 பேருமே வேறு பயங்கரமாக பயந்துருவாங்க. என்னடா இது
இது இப்படி புயல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். இப்போ தான்டா ரேடியோவில் சொன்னாங்க போன வருஷம் வந்த மாதிரியே அந்த சைக்ளோன் திருப்பி வந்துடுச்சான் அப்படின்ட்டு வேற 94 யோ சொல்லுவான். எது அதே சைக்ளோனா? அப்போனா நம்ம இமீடியட்டாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 93 யோ வேற கற்றுக்கிட்டு இருப்பான். நம்ம இமீடியட்டாக வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போயே ஆகணும், இங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் போவ அப்படின்ட்டு வேற கேட்பான். அதெல்லாம் போயிடலாம், ஆனால் எதுக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நம்மக்கிட்ட இப்போ டைம்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். வண்டி எடு அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பானா. சரி சரி எடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்டார்ட்டே ஆகாது. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காரில் தான் வந்தேன், வா நம்ம காரில் போகலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிட்டு போயிடுவான். இவனுங்க போன உடனே வாங்க இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக் புக்கையும் வேற கார்லேருந்து தூக்கிடுவான். இவனுங்க வேற அவசர அவசரமாக வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போவானுங்களாம். கரெக்டாக இவனுங்க போய் நின்ன உடனே மழை அப்படியே ஸ்டாப் ஆகிடும். என்னடா இது அதிசயமாக இருக்குது, நம்ம வந்த உடனே மழை ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 94 இவன் வேறு பயங்கர ஷாக்கில் வாயை பொழந்து வேறு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயோ இன்னும் நம்மக்கிட்ட 3 நிமிஷம் தான்டா இருக்குது, சீக்கிரமாக நம்ம ரூஃப் டாப்பை ரீச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு இறங்கி ரூஃப் டாப்க்கு ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. இவனால் படிக்கட்டில் ஏறவே முடியாது, ஏன்னா இவனுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. இவனும் எப்படியே முட்டி மோதி ரூஃப் டாப்பையும் வேறு ரீச் ஆகிடுவான். 93 யோவும் அங்கே ஒரு போர்டு எடுத்து கையில் வச்சுட்டு, இங்கே பாடுறா நம்மளுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ ஒரு லாஸ்ட் ட்ரை பண்ணுவோம், நம்மளால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே அதுக்கு யோவும் டேய் என்னடா வளரிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு வர சொல்லுவான். டேய் நான் இந்த மாதிரி வழுக்கி தாண்டா நான் ஃப்யூச்சருக்கும் போனேன், இப்போ இங்கேயும் வந்தேன், எதுவுமே கேட்காது, இந்த வாட்டி நீ போ அப்படின்ட்டு வர சொல்லுவான். 94 யோவும் என்னது நான் ஃப்யூச்சருக்கு போகணுமா, என்னால் முடியாது அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவான். டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, உனக்கு இருக்க நோய்க்கு ஃப்யூச்சரில் தாண்டா மருந்து இருக்குது, ஃப்யூச்சருக்கு போனால் தான் உயிரை காப்பாற்ற முடியும், அதனால் தயவுசெய்து போ அப்படின்ட்டு வர சொல்லுவான். நான் ஃப்யூச்சருக்கு போய் என்ன பண்ண போகிறேன், அங்கே போய் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது நான் இங்கே இருந்தே பண்ணிக்கிறேன், எனக்கு பதில் தான் நீ போயிட்டு வந்துட்டியா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான், நீ திருப்பி ஃப்யூச்சருக்கு போனேன்னு வச்சுக்கேன், லீக் மட்டும் என்னோடய பிரேஸ்லெட்டை கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல்லுவான். இதை பார்த்த உடனே இந்த 93 யோக்கு வர பயங்கர எமோஷ்னலாக போயிடும். டீ நீ ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேன், இங்கே இருந்தால் நீ செத்து போயிடுவாடா அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, ஆனால் எனக்காக நீ இவ்வளோ தூரம் டைம் ட்ராவல் பண்ணி வந்தியா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், இப்போ நீ தானே சொன்ன டைம் அவ்வளோவா இல்லைடான்னு சொல்லிட்டு தயவுசெய்து நீ கிளம்பு அப்படின்ற வர இவன் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இங்கே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் தான் காட்டுவாங்க. லியோனோவோ இன்றைக்கி தான் டெபியூ ஆகுறாங்களாம். ஸோ வாங்க வர பயங்கர பதட்டத்தில் வர இருப்பார். எங்கே இவனுங்க போனானுங்க, அந்த டிவி சேனல் வேறு லாங் ரிஹர்சல்லாம் கொடுப்பாங்க, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பார். உடனே லியோனோவோ வேறு வருவாங்களாம். ஏன்டா கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பு இருக்கா, சீக்கிரமாக போகணுன்ற அக்கறை கிடையாது அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பார். இல்லை ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு வர நோவோ சொல்லுவான். ஆமாம் உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்ட்டு வர அவங்க கேட்பாங்க. டென்ஷனாக எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு வர நோவோ சமாளிச்சுட்டு இருப்பானா. இல்லையோ மூஞ்ச பார்த்தா பயங்கர டென்ஷனாக தான் தெரிகிற அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இல்லை இல்லை என் ஹார்ட்டு தான் ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ என் ஹார்ட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வர நர்வஸில் பயங்கரமாக லூஸ் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே லியோ ஓ ஹார்ட் இங்கே தான் இருக்குது எங்கேயும் போகல அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே வாங்க டே ஏன்டா இவ்வளோ நர்வஸ் ஆகிற, இப்போ என்ன பண்ண போகிறேன், உனக்கு தெரிஞ்சது தானே பண்ண போகிறேன், டென்ஷன்லாம் எதுவும் ஆகாத, உனக்கு என்ன தெரியுமோ அந்த ஸ்டேஜில் மறக்காமல் பண்ணு போதும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே அந்த 2 பொண்ணுங்களும் இவங்கள மட்டும் டெபியூ பண்ணுறீங்க, எங்களை டெபியூவே இன்னும் பண்ண விட மாட்டீங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவனுங்க ஃபஸ்ட்டு ஆகட்டும், நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் டெபியூ ஆக போகிறீங்க புரியுதா, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே ஹாங்கும் இங்கே பாரு லீ நீ ரொம்ப அழகாக இருக்க, ஹேண்ட்ஸமாக இருக்க, நீயும் தான்ப்பா, நீங்கள் 2 பேருமே போய் நல்லா பண்ணிட்டு வாங்கண்ணே, டென்ஷன்லாம் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க வேறு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணை வந்துட்டு ஒரு பேப்பரை கையில் கொடுத்துட்டு எனக்கு போயிட்டு அங்கே வரவங்க கிட்டலாம் ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்குறியா அப்படின்ட்டு வர சொல்லுவா. அப்போ என் ஆட்டோகிராஃப் உனக்கு வேணாவா அப்படின்ட்டு வர லீ கேட்பானா. உன் ஆட்டோகிராஃப்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், அங்கே ஃபேமஸாக இருக்கிறவங்க ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு வர சொல்லுவா. உடனே அவன் கையில் இருக்க பேண்டேஜை வேறு இவன் கையில் ஒட்டிட்டு இது ரொம்ப லக்கியான பேண்டேஜ், நீ ஒட்டிக்கோ, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்ட்டு வர சொல்லுவா. உடனே என்னவும் எனக்கும் கொஞ்சம் ஒட்டி கூட்டுறியா அப்படின்ட்டு வர கேட்பான். உடனே சூக்கம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர முறைச்சிட்டு நின்றுட்டு வா. சரி ஓகே ஓகே டைம் அது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வேறு கூப்பிட்டு போயிடுவார். உடனே அந்த குட்டி போனோம் எனக்கு வயிற்றில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் மேம், அதனால தான் எனக்கு ரொம்ப பசிக்குது போல் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே ஹாங்கோ உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை மேம்னு கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு, நீ என்னை அம்மான்னு கூப்பிட்டு நான் உனக்கு உள்ளே போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக நூடுல்ஸ்லாம் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு வர சொல்வா. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூக்கம் வர பின்னாடியே ஓடிடுவா. உடனே அந்த 2 பொண்ணுங்களும் நான் உங்கள் சாங்கை கேட்டேன் செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஹிட்டாக இதுவாக தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த இன்னொரு பொண்ணா நானும் கேட்டேன் நல்லா தான் இருந்தது, அவங்க 2 பேரும் ஜெயிச்சா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ட்டு வேற 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவங்க 3 பேரும் வேற அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கும் வந்துருவாங்களாம். வாங்க வேற ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். டேய் நீங்கள் அதுக்குள்ளே பயங்கர ஃபேமஸாக ஆகிட்டீங்க போல், உங்களை புக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவனுங்களும் ரூமில் போயிட்டு பயங்கர டென்ஷனில் உட்காந்துட்டு இருப்பாங்களாம். நவ்வலாம் டென்ஷன் தாங்க முடியாமல் புஷ்அப்ஸ் வேறு எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அந்த ஹைரி பொண்ணை வேறு அங்கே வந்துருவா. ஏய் ஓல்டு மேன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பா. நான் உன்னை இங்கே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பா. ஆமாம் நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி தான் டெபியூ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விலாம் பட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஆமாம் டெபியூ ஆகிட்டன் தான், இருந்தாலும் இந்த காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணலாம் அதுதான் முக்கியம். ஆமாம் இந்த நவுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி புஷ்அப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற கேட்பான்.
அவளுக்கு தான் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் இப்படி புஷ்அப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஸ்டேஜ் ஃபியரா? டேய் ஒரு நிமிஷம் ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற அப்படியே முதுகுலேயும் ஒன்று போடுவா. நீ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் எதுவும் டென்ஷனே ஆகாது. டென்ஷன் ஆனா உன்னை அடிச்சதை வந்து நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, இறங்குற வரைக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவா. இங்கே பாரு இதுதான் உன்னோட லாஸ்ட்டு சான்ஸு, இதை நீ மிஸ் பண்ணன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் திருப்பி இந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. உன் மைண்டில் அதை நல்லா வச்சுக்கோ, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வேறு ஆல் தி பெஸ்ட்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே ஓகே 2 பேரும் நல்லா பண்ணுங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போனோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுவா. அவள் போனதுக்கப்புறம் லியோன் டேய் ஆமாம் இப்போ அடித்தாலே இப்போனா உனக்கு டென்ஷன் கம்மியாச்சா அப்படின்ட்டு வேறு கேட்பான். எது கம்மியாச்சா? ஒரு கருமமோ இல்லை வலி தாண்டா அதிகமாச்சு அப்படின்ட்டு வேறு நவ்வும் கற்றுக்கிட்டு இருப்பான். 2 பேருமே ரெடி ஆகி வேறு உட்காந்துட்டு இருப்பாங்களாம். உடனே அந்த ஈவெண்ட் ஆர்கனைசரும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் ஜேபி ரெடியாக இருங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வேறு பயங்கர டென்ஷனில் கையை பிசைஞ்சிட்டு வேறு நின்றுக்கிட்டு இருப்பானுங்க. உடனே லியோன் நவ் நீ ரெடி தானே அப்படின்ட்டு வேறு கேட்பான். அதுக்கு நவ்வும் நீ ரெடினா நானும் ரெடி, வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இங்கே கட் பண்ணால் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட் தான் காட்டுவாங்க. தான் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டோட டீம் மேனேஜராகவே வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பா. இங்கே எம்ஜே வேறு வந்துருவானா என்ன பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பா. அதுக்கு உடனே நான் வேலை பார்த்துன்னு தான் இருக்கேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு வேற கேட்பான். நான் பிரேக்கில் இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். எது பிரேக்கில் இருக்கியா? நீ ஏதோ சாங் எழுதுற அப்படின்லாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், எழுதுறியா அப்படின்ட்டு வேற கேட்பா. அதுவா நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன், அதனால தான் கொஞ்சம் பிரேக்கில் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே ரொம்ப கேள்வி கேட்காதீங்க டீம் மேனேஜர் அப்படின்ட்டு வேற கலாச்சிட்டு இருப்பானா. அடி என்ன டீம் மேனேஜர்லாம் சொல்லாதுன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. ஏய் கார்டில் நீ தான் டீம் மேனேஜர்னு போட்டிருக்காங்க அப்படின்னு வர கலாய்ப்பானா. நான் போடல, சிஇஓ தான் அப்படி போட்டார் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே எம்ஜியும் சரி அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு இருந்தேன், நீ காலேஜ் படிக்கும்போது காம்போசிஷன்லாம் ஏதோ படிச்சியாமே, சாங்ஸ்லாம் கூட எழுதுவேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், எங்கே நீ எழுதின சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுறியா அப்படின்ட்டு வர கேட்பான். எதுக்குடா அதெல்லாம் காப்பி அடிச்சு உன் சாங்ஸ்ன்னு சொல்கிறதுக்கா அப்படின்ட்டு வர இவனும் பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. உடனே இவனுக்கும் வேற பயங்கர கடுப்பாக போயிடும். சும்மா என் வீக் பாயிண்ட்டே குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்காது போ, நான் கோச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். வாங்க வந்தானே நான் வந்துட்டு போனேன்னு சொல்லி மாற்றி ஏற்றி போட்டு குத்துறாது அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவனுக்கு வேற யோ பற்றி ஞாபகம் வந்துருமா. ஏய் மாஸ்டர் வந்து ஏதாவது உன்னை காண்டாக்ட் பண்ணாரா அப்படின்ட்டு வேற கேட்பான். யாரடா கேட்குற அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களா. வேற யார், யோ தான் கேட்குறேன், ஏதாவது காண்டாக்ட் பண்ணாரா அப்படின்ட்டு வேற கேட்பான். அவரா காண்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற வெக்ஸ் ஆகிடுவா. இவளே இப்போ தான் மறந்துருப்பாலாம், இவன் வேற ஞாபகப்படுத்தி விட்டுருவான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. ஸோ கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.